இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். தவக்காலம் 2வது ஞாயிறு இயேசுனுடைய உருமாற்றத்தை பற்றி தியானிக்க நம்மை அழைக்கின்றது. மனுஷனுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருப்பது இந்த உருமாற்றம். ஒரு விதை தளிராக, செடியாக, மரமாக மாறுகின்றது. ஒரு கரு குழந்தையாக, ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக மாறுகின்றார். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த உருமாற்றம் இருக்கின்றது. ஒரு புழுவானது ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகின்றது. அழுக்கிலிருந்து எடுக்கப்பட்ட தங்கம் நெருப்பில் உடமிடப்பட்டு ஒரு விலை உயர்ந்த பொருளாக மாறுகின்றது. ஒரு மரம் தன்னுடைய பழைய இலைகளை உதிர்த்து ஒரு புதிய இலைகளோடு புதிய வாழ்க்கையை தொடங்கின்றது. ஒரு உருமாற்றத்திலும் வலிகள் இருக்கின்றன, வேதனைகள் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையும் உருமாற்றத்திற்காக இறைவன் நம்மை அழைக்கின்றார். பழைய இலைகளிலிருந்து, அழுக்கான பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் உருமாற வேண்டும். ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாற வேண்டும் என்றால், ஒரு விலை உயர்ந்த தங்கமாக நாம் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்றதை தவிர்க்க வேண்டும் என்பதை இறைவன் நினைவூட்டுகின்றார். இயேசுனுடைய உருமாற்றம் அவரை கல்வாரி பயணத்திற்கு தயார் செய்கிறது. ஒரு காகிதம் கசக்கி போட்டால் அது வெறும் குப்பை. அதே காகிதத்தை பணமாக மாறுகின்ற பொழுது அது விலை உயர்கின்றது. ஒரு மூங்கில வெட்டி நாம் அடுப்பில் வச்சா அது விறகு. அதே மூங்கில் புல்லாங்குழலாக மாறுகின்ற பொழுது அதனுடைய விலை உயர்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விலை உயர வேண்டும் என்றால் நாமும் உருமாற வேண்டும். பச்சந்தியை போல நிறமாற்றம் அல்ல, இயேசுவை போல உருமாற்றம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் உருமாறிய வாழ்க்கையாக இந்த தவக்காலத்தில் பழைய பழக்க வழக்கங்களை எடுத்து எறிந்து புதிய ஒரு பட்டாம்பூச்சியாக விலையுறந்த தங்கங்களாக வாழ்வோம். ஆமேன்.